சமத்துவம் சமூக நீதி பேசுற இந்த கவர்மெண்ட் தான் ஆற்காடு மார்க்கெட்ல தலித்துகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்காம இருக்கிறத கண்டுக்காம இருக்கு. 10ல 3 கடைகளை தலித்துகளுக்கு ஒதுக்கணும்னு சொன்ன இதே கவர்மெண்ட் தான் அங்க எட்டி பார்க்க கூட நேரம் இல்லாம இருக்கு. அங்க எப்படியெல்லாம் தலித்துகளை ஒடுக்குறாங்கன்னு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்கலாம். இந்த காய்கறி மார்க்கெட்டில் இந்த ஆத்தோரம் இருக்கிற கடைகளையும் சரி, ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட மார்க்கெட், அதாவது டவுன் பகுதியில் இருக்கிற கடைகள்லையும் வந்து தலித்துகளுக்கு கடைகளே கிடையாது. அதை ஏன்னு கேட்டால் கூட யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. எங்களுக்கு தகுந்த அதாவது சதவீதம் ஒரு 10 கடை இருக்குதுன்னா அதில் ஒரு 3 கடை தலித்துக்கு ஒடுக்கணுன்ட்டு அரசாங்கமே ஆர்டர் இருக்குது. ஆனால் அது வந்து இங்கே நகராட்சி பின்பற்றுறது கிடையாது. அது கேட்டால் வந்து நாங்கள் ஓப்பன் டெண்டர் தான் விட்றோம், யார் பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் கடை. அதாவது இப்போது என்னால் 10 லட்சம் கட்ட முடியும்னா அவங்க 20 லட்சம்ன்றாங்க. 20 லட்சம் கட்ட முடியும்னு நான் சொன்னேன்னா 30 லட்சம் கட்டுன்றாங்க. அதாவது இது மறைமுகமாக இப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து 1 லட்சம் 2 லட்சத்துலேயே ஏற்கனவே கடை இருந்தவங்களுக்கும், அதாவது அதிகார வர்க்கத்துக்கு மட்டும் கடை ஒதுக்கிட்டு தலித்துகளுக்கு கடை இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. தலித்துகள் மீது நடக்கிற இந்த அநியாயத்தை உடனே இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதை இந்த கவர்மெண்ட் உறுதி செய்யணும். நக்கல்யா அவனுக்கு